ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி அதற்கு முன்பாக புத்தாண்டாக பரபவ ஆண்டு வருகிறது. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள் 1/6/2026. குரு பகவான் யார்? தேவகுரு, பிரகஸ்பதி, அஷ்டமாசிதிகளுக்கு அதிபதி. தங்கம், கோமேதகம், வைரம், வைடூரியம், ரத்னம், மாணிக்கம், முத்து இது போன்ற ஆபரணங்களுக்கு அதிபதி. குழந்தை மழலை செல்வங்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். ஆக இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள். 12 ஆண்டுகள் 12 கட்டங்களை சுற்றிவிட்டு 12வது ஆண்டாக கடகத்திற்கு வருகிறார். குரு பகவான் கடகத்திற்கு வந்தால் என்ன? குரு உச்சம் பெறக்கூடிய இடமே அதுதான். ஆகவே அங்கு வருகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் பல வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வாரி வாரி வழங்க வருகிறார்கள். சிம்மராசி நேயர்களே, பரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள், ஆசீர்வாதங்கள். மேலும் சொல்ல வந்த விஷயம் என்னன்னாக்கா, கடகத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரய குருவாக வருகிறார். விரயத்தில் குரு வந்தாலும் சரி, எந்த கிரகம் விரயத்தில் வந்தாலும் வரவும் வரும், செலவும் வரும், இழுத்து பிடிக்க முடியாது. ஆக உங்களுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் வேற தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு. அஷ்டமத்து சனி கொஞ்சம் சிரமம், எச்சரிக்கையாக இருங்க. வீட்டில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுடைய துணைவி, கணவன் மனைவி, வீட்டில் யாருக்காவது மருத்துவ சொல் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். என்ன செய்யறதுங்க? அதுலேருந்து விலகி போக முடியாது. கொஞ்சம் ஓம் சனீஸ்வர பகவானே நமக்கு அப்படி மனசில் பிரார்த்தனை பண்ணுங்க. வாய்ப்பு இருப்பவங்க திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு, தூர தேசமாக இருந்தால் கூட பரவாயில்ல, வரன் மனசில் நினச்சிங்க. அதனால் எந்த சிரமமும் இருக்காது. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மாணவ செல்வங்கள் ரொம்ப இது நாள் வரைக்கும் டிகிடிசி அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் தான் நிறைய வருமே தவிர சந்தோஷம் கிடைக்காது. படிப்பு படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்கும். வேலையில் எவ்வளோ உழைச்சாலும் மேலே இருக்கிற ஆஃபீஸரோ எஜமானர்களோ இன்னையா வேலை செய்கிற அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்துமே நமக்கு சந்தோஷம் இல்லைன்னு மன வருத்தமாக இருக்கும். என்ன பண்ணுறது? மழையில் வந்துட்டோம், கொடை எடுத்துகிட்டு வரல, நஞ்சு தான் ஆகணும். அதனால் சிரமங்களை பார்க்காதீங்க, மனம் தளராதீங்க. எல்லாம் மாறிடும். ஈவன் திஸ் வில் பாஸ் அவே, எல்லாமே மாறிடும், கவலைப்படாதீங்க. திருக்கொல்லிக்காடு, திருநள்ளார் வரன் மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் எல்லோருடையும் சுமூகமாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் வந்தால் கூட பிரச்சனைகள் பெருசாகும். அதனால் என்னடா நிறைய சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. அதனால் பக்கத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து போய்ட்டு ஜோதிட வல்லுநர்கள் அவங்ககிட்ட காமிச்சு எந்த தசை எந்த புக்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாறிடும். ஆக விநாயகரை மனசால் நினைங்க. திருக்கொல்லிக்காடு, அஷ்டபைரவர் சன்னிதானம் இதெல்லாம் தேடி போய் தரிசனம் பண்ணாலே பல நன்மைகள் சிம்மராசிக்காரர்களை தேடி வரும். கவலைப்படாதீங்க, எல்லாமே சுலபமாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். மருத்துவ செலவுகள் கூடுதலாக வந்தால் கூட எல்லாமே உங்கள் கட்டுக்குள் அடங்கி நிற்கும். கஷ்டப்படாதீங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம்.